இன்னைக்கு நம்ம திரைப்படம் சினிமத்துல என்னோட ரவிக்குமார் எழுதுற வெளியே வந்திருக்க அயனார் படத்தை பற்றி பார்க்கணும். இந்த படத்துல கதை பற்றி பார்த்தோம்னா, படத்துல ஹீரோ வந்து ஒரு இயற்கை ஆர்வலர். அவரோட இயற்கை ஆர்வலர்னால இயற்கை விவசாயம் பண்ணி விவசாயத்தெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டு டவுனுக்கு வேலையை பார்க்க புறப்பட்டு வந்திருப்பாரு. இந்த சமயத்துல பூமியில் இருக்கிற மனுஷன் கூட பூமி கெடுதலா அவன் ஜெயில தப்புனே தெரியாம நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அதெல்லாம் போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லோகத்துல இருந்து ஒரு ஏலியன் வருது. அந்த ஏலியன் ஹீரோவை சந்திக்குது. ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பூமிக்கு ஏற்பட்ட ஆபத்துகளை தடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நம்ம பார்க்க போகும்போது ஒரு விஷயத்துல ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். இந்த படம் வந்து நமக்கான படம் கிடையாது. இது குழந்தைகளை மையமாக வச்சு குழந்தைகளுக்காக எடுக்கப்பட்ட படமாக தான் இருக்கும். ஏன்னா டார்கெட் ஆடியன்ஸ் குழந்தைகளாக தான் இருக்க முடியும். அப்போ இந்த படத்தை பார்க்க போகும்போது நம்ம ஒரு குழந்தைய மாதிரி தான் இந்த படத்தை போய் பார்க்கணும். குழந்தைகள் ஒரு விஷயத்துல இந்த மாதிரி படங்களை பார்க்க போகும்போது எதை விரும்புவாங்க? ஒரு ரெண்டு பாட்டில் அந்த மிருகமோ அல்லது ஒரு ரோபோவோ ஒரு ஏலியனோ அது குறும்புத்தனமாக செய்யக்கூடிய ஒரு டான்ஸு அதை விரும்புவாங்க. அப்புறம் அது பண்ணக்கூடிய குறும்புத்தனமான விஷயங்கள், அப்புறம் அந்த அது கூட படம் பார்க்க அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒரு தொடர்பு, ஒரு கனெக்டிவிட்டி, இது எல்லாமே இருக்கும் இந்த படத்தில். அப்படின்னு எதிர்பார்த்தா இந்த படத்தை பார்க்கணும். அப்படி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், மலையாளத்தில் ஆண்டாய் பூஜப்பன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு ரோபோவுக்கும் ஒரு பெரிய மனுஷனுக்கு உண்டான உறவு தான் அந்த படத்துடைய கதை. அதில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற நமக்கு அந்த ரோபோவுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அது யதார்த்தமாக இடையில கேட்குற நியாயமான கேள்விகள் அது வந்து ரொம்ப குசுமுந்தனமாக இருக்கும். அது பேசுகிற பேச்செல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அது இயல்பாக பேசணும், நமக்கு கேட்க அது வித்தியாசமாக இருக்கும். அது அவ்வளோ ஒரு ஹியூமன் இருக்கும், அவ்வளோ சீரியஸாக இருக்கும் அந்த படம். அந்த படம் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லா மொழியுமே ரீமேக் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏலியன் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோ இருக்காரு. அந்த ஹீரோக்கான போர்ஷன், அதாவது அவருடைய சொந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. அவரோட லவ் போர்ஷன் அது ஒரு சுவாரஸ்யம் இல்லை. அவருக்கும் வில்லனுக்குமான ஒரு மோதல்ன்றதும் எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. வில்லன் கேரக்டர் ஒரு வெயிட்டாகவே இல்லை. அப்புறம் ஹீரோ கூட ஒரு ரெண்டு காமெடி இருக்காங்க. அது எந்த ஒரு காமெடியுமே ஒரு குதிரை சிரிப்பு எந்த இடத்துலையுமே வரவே இல்லை. இந்த படத்தில் வெறும் பாட்டு கூட கேட்க முடியாது. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சுத்தமாக நல்லாவே இல்லை. படத்தில் வர எல்லா கேரக்டரும் தமிழில் தான் பேசிக்கிட்டான். படத்தில் வர கார்பரேட் அவனும் தமிழில் தான் பேசிக்கிட்டான். வேற கேரக்டருக்கு வர ஏரியும் தமிழில் தான் பேசிக்கிட்டு. ஆனால் இன்னும் இங்கிலீஷில் பாட்டு போட்டு வச்சிருக்காரு. இதை விடலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. எல்லா படத்துக்கும் ஹீரோ உங்களுக்கு ஓப்பனிங் சாங் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பெரும்பாலும் தத்துவ பாடலாக தான் இருக்கும். ஹீரோ வந்து ஆடியன்ஸுக்கு தத்துவங்கள் சொல்ற மாதிரி இருக்கும். இந்த படத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு, வேற லெவல் வேற லெவல் அப்படின்னு சொல்லி முடியும். அதாவது நீங்க சாரியை விட்டா வேற லெவல், தட்டி கேட்டா நீ வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தோம் கண்ணியமானீங்கன்னா வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தோம் கண்ணியமானீங்கன்னா வேற லெவலா, இப்படி சிவகார்த்திகை பாடி இருக்காரு.